இந்த மழையை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடாதுன்னு நேற்று நல்ல ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் நான். ஏன்னா பாருங்கள், நேற்று சென்னையில் திடீர்னு மழை. நியூஸில் சொன்னாங்க மழை வரும்னு. ஆனால் இந்த அளவுக்கு வரும்னு நான் நினைக்கல. தூறிட்டு போயிடும்னு நினச்சேன். ஆனால் நல்லாவே வந்தது. நமக்கு வெயிலில் ஏதாவது சில்லுன்னு சாப்பிடணும் போல் இருக்கும். மழை பனி அந்த டைமில் சூடாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும். அப்படி தான் இந்த மழையை நம்பி வீட்டில் யாரும் கேட்கறதுக்கு முன்னாடியே சூடாக போண்டா செய்யலான்னு ஒரு 2 பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கோஸும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதில் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லா மாவுலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை தலையில் போட்டுட்டு கூடவே மிளகாத்தூள் உப்பு எல்லாம் ஒன்றா போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட்டு எடுத்துகிட்டு, போண்டா மட்டும் போதாது, இதுக்கு சைட் டிஷ் ஏதாவது வேணும்னு 2 வகையான சட்னியும் பண்ணிவிட்டு, சட்னி மட்டும் போதாது, சூடாக ஏதாவது வேணும் குடிக்கன்னு இஞ்சி தட்டி பிளாக் டீயும் போட்டு எடுத்துக்கிட்டு விட்டு தொப்பையாக வெளியில் வந்து நிற்கிறேன். என்னடா இந்த மழையில் எப்படி வேர்க்குது நமக்குன்னு பார்த்தா வெளியில் மழை வந்த சூடே தெரியலங்க. அடடா போண்டா சுட்டது வீணாக போச்சுன்னு யோசிச்சு அதுக்காக சுட்டதை கீழே போட வீட்டில் இருக்கவங்க கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தா, இந்த வெயிலில் யார் இவ்வளோ சூடாக சாப்பிடுவா, ஆறுனதும் சாப்பிட்றோம், ஒரு லெமன் ஜூஸ் இருந்தால் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.